வணக்கம் அன்பர்களே. நாம் கடையேழு வள்ளல்களின் வரலாறு குறித்து சில பகுதிகளாக பார்த்து கொண்டு வருகின்றோம். சென்ற முறை மலையமான் திருமுடிக்காரி என்கின்ற கடையேழு வள்ளல்களில் ஒருவனான காரியின் வரலாற்றை பார்த்தோம். மாலாடு என்கின்ற பகுதியிலிருந்து ஆண்ட மலையமான் வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளனாக அவன் விளங்கினான். நிறைய தேர்களை கொண்டிருந்ததால் அவனுக்கு தேர்வன் மலையன் என்றும் ஒரு பெயர் இருந்தது. இறுதியில் அவன் சோழ மன்னன் கிள்ளி வளவனால் கொல்லப்பட்டான். இந்த பகுதியில் நாம் என்ன பண்ண போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் பின்னோக்கி பயணப்பட போகின்றோம். கடையேழு வள்ளல்களில் ஒருவனான ஆய் அந்திரன், இவனை வள்ளல் என்று அழைப்பது தவறு, வேந்தன் என்றே அழைக்க வேண்டும் என்று திரு KN சிவராஜ பிள்ளை அவர்கள் தன்னுடைய த குரோனாலஜி ஆஃப் தி ஏர்லி தமிழ்ஸ் என்ற புத்தகத்தில் பதிகின்றார். எப்படி அந்த 1ஆம் நூற்றாண்டு பொதுயுகத்தின் முற்பகுதியில் இந்த ஆய் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்களுக்கு நிகரான வலிமை படைத்தவர்களாக இருந்தார்கள் என்பதனை முன்வைத்து பின்னாளில் இந்த மூவேந்தர்களின் கை ஓங்கிய போது சேர சோழ பாண்டியர்களை மட்டுமே வேந்தர்கள் என்று அழைத்து அதியமான், நன்னன் போன்றவர்களை குறுநில மன்னர்கள் என்று அழைத்தது இந்த ஆய் அந்திரனுக்கு பொருந்தாது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த ஆய் நாடு மிகப்பெரிய நாடாக கோயம்புத்தூர் கணவா என்று அழைக்கப்பட்ட த கோயம்புத்தூர் பாஸ், அதோடைய தெற்கு பகுதியில் துவங்கி மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தொடர்ந்து கன்னியாகுமரி வரை நீண்டிருந்தது என்பதை அவர் காட்டுகின்றார். ஆயர் என்றால் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் என்று பொருள். அதிலிருந்து வந்தது தான் இந்த நாட்டிற்குரிய ஆய் என்கின்ற பெயர். பழங்காலத்தில் முல்லை நில பகுதிகளிலிருந்து ஆட்சி துவங்கிய இந்த ஆய் மன்னர்கள் வேந்தர்களாக கருதப்படுகின்ற அந்தஸ்துக்கு உயர்ந்தார்கள். அவர்களுடைய நாடு நடுமைய பகுதியாக கிழக்கு முகமாக சோழர்கள், பாண்டியர்கள் இவர்களது நாட்டையும், மேற்கு முகமாக சேர நாட்டையும் இரண்டாக வகுக்கின்ற ஒரு கோடு போல் நீண்டு சென்றது. இந்த பகுதிகளுக்கு அந்த காலத்தில் இருந்த மற்றொரு பெயர் வேநாடு. வே என்றால் மூங்கில், மூங்கில் காடுகள் நிறைந்த ஒரு பகுதியாக இது திகழ்ந்தது. இந்த அந்திரனின் முன்னோர்கள் குறைந்தது ஒரு 250 பொதுயுகத்திற்கு முன் என்கின்ற காலகட்டத்திலிருந்து அந்த பகுதிகளை ஆண்டிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை KNS அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். எதை வைத்து இதை நிறுவுகின்றார் என்றால், நம்ம முன்னாடியே எப்படி சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி அசோக சக்கரவர்த்தி அவருடைய பாறை கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பது குறித்து பார்த்தோம். பாறை கல்வெட்டு 13 தி ஷாபஸ் கார்ஹி வெர்ஷன் என்கின்ற ஒரு பாறை படிவத்தில் வருகின்ற வாசகங்கள், and he called Aligasudra further in the south, where the Chodas and Pandyas dwell, as far as Tambapani, likewise where the Hidda king dwells. தி எபிகிராபிகா இண்டிகா என்று வழங்குகின்ற தொல்லியல் துறையின் ஆவணங்களில் இது பதியப்பட்டிருக்கின்றது. இதில் ஹிட்டராஜா என்று அழைக்கப்படுபவர்கள் ஆய் மன்னர்கள் என்று KNS நிறுவுகிறார். இதில் தம்பபாணி அப்படிங்கிறது தாமிரபரணி. இந்த ஹிட்ட அப்படிங்கிற பெயரை வடக்கிலே உள்ள அறிஞர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் KNS என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஹ என்கின்ற அந்த வடமொழி ஒலியை விலக்கிவிட்டால் இட்ட என்று வழங்குவது இடை, இடையர். இந்த வேர் சொல்லை முன்வைத்து இடையர் என்பதைத்தான் ஹிட்ட என்று அந்த கல்வெட்டில் பதித்து காட்டியிருக்கின்றார் அசோக சக்கரவர்த்தி என்று குறிப்பிடுகின்றார். அந்த அளவில் ஆயர், அதுடைய ஒருமை ஆய். இந்த ஆய் மன்னர்களின் பழமையானது 250 பொதுயுகத்திற்கு முன் செல்கின்றது. அது மட்டுமல்ல, இப்படி அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய கல்வெட்டில் பெயர் கொண்டு இவர்களை குறிப்பிடுவதிலிருந்து இவர்கள் மிகவும் முக்கியமான இடத்தை பெற்ற மன்னர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதும் நமக்கு விளங்குகின்றது. கிரேக்க அறிஞர் டாலமி 1ஆம் நூற்றாண்டில் இந்த தென்னிந்திய பகுதியின் பல உள்முக நகரங்களை தன்னுடைய குறிப்புகளில் வைத்திருக்கின்றார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆய் மன்னர்களை ஆயுஸ் என்கின்ற பெயரோடு அவர் குறிப்பிடுகின்றார். பெரியாருக்கும்
பழையி என்று அழைக்கப்படுகின்ற ஆறு. இதை டாலமி பாரிஸ் அப்படிங்கிற பேரோடு ஆவணப்படுத்தி இருக்கின்றார். இந்த 2 ஆறுகளுக்கும் நடுப்பட்ட பகுதியிலே தொடங்கி விரிந்தது இந்த ஆய்நாடு. மேற்கு கடற்கரையில் அமைந்த இந்த வேநாடாம் ஆய்நாடு தெற்கே கோட்டாறு முதல் கீழே அதன்கோடுங்கிறது இன்றைய நாகர்கோயில் அதுவரையிலும் பரவி இருந்தது என்று டாலமி குறித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மேல்கொண்டா, இளங்கோன் என்று அந்த நாட்டில் இருந்த சில முக்கியமான நகரங்களின் பெயர்களை குறிக்கின்றார். இந்த மேல்கொண்டா என்பது இன்றைய நிற்குன்றம் எனவும், இளங்கோன் என்பது இன்றைய விழவன்கோடு என்றும் அறிஞர்கள் நிறுவியுள்ளனர். ஆய் அந்திரன் மிகப்பெரிய புரவலனாக தன்னுடைய காலத்தில் சங்க புலவர்களை பேணி வந்தான். அவனுடைய சமகாலத்து புலவர்களாக விளங்கியவர்கள் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார், துறையூர் ஓடங்கிழார் மற்றும் குட்டுவன் கீரனார். இதுல ஏனிச்சேரி முடமோசியார் மிக முக்கியமான ஒரு லேட்டரல் லிங்க் போயட் என்று சொல்லக்கூடிய வகையில் புறநானூற்றில் ஒரு 8 பாடல்களை ஆய் அந்திரன் மீது பாடியிருப்பவர் சேர மன்னனாகிய அந்துவஞ்சேரல் குறித்தும் சோழ மன்னனாகிய முடித்தலைக்கோ பெருநர்கிள்ளி குறித்தும் பாடியுள்ளார். அப்போ இந்த மன்னர்கள் யாவரும் சமகாலத்து மன்னர்களாக நமக்கு உறுதிப்படுத்தப்படுகின்றனர். இதை வைத்து தான் கேனஸ் அவர்கள் இந்த ஆய் அந்திரனின் ஆட்சி காலத்தை முதல் நூற்றாண்டு பொதுயுகத்தின் முதல் 25 ஆண்டுகளுக்குள் வைத்து நமக்கு காட்டுகின்றார். ஆய் அந்திரனின் வல்லன்மையை பாட வந்த ஏனிச்சேரி முடமோசியார் புறநானூறு பாடல் 129 ஆய் அந்திரன் அடுபோர் அண்ணல் இரவலர்க்கு ஈத்த யானையின் கரவின்று வானம் மீன்பல பூப்பின் ஆனாது ஒரு வழி கருவழி இன்றி பெருவெள் எண்ணின் பிழையாது மண்ணே என்று பாடுகின்றார். அந்திரன் இரவலர்க்கு அழித்த யானைகளின் எண்ணிக்கை அளவில் அடங்காதது. மேகம் மறைக்காமல் வானில் இருள் சிறிதளவும் அப்ப இடமின்றி எண்ணிறைந்த நட்சத்திர கூட்டங்களால் வானமே வெண்மையாக காட்சியளித்தால் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குமோ அந்த விண்மீன்களின் எண்ணிக்கையை ஒத்தது அந்திரன் பரிசளித்த யானைகளின் எண்ணிக்கை என்று முடமோசியார் பாடுகின்றார். அந்த அளவு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்த அடர்த்தியான காடுகள் நிறைந்த பகுதியை ஆண்ட இந்த அந்திரனின் கொடைச்சிறப்பை தொடர்ந்து புறநானூறு 130 பாடுகின்றார். விளங்குமணி கொடும்பூன் ஆஐ நின்னாட்டு இளம்பிடி ஒரு சூல் 10 ஈனுமோ. விளங்கும் மணிகளால் செய்யப்பட்ட அழகான அணிகலன்களை அணிந்த ஆய் மன்னனே, உன்னுடைய நாட்டில் கருவுற்ற பெண் யானை ஒரே சமயத்தில் 10 குட்டிகளை ஈனுமோ என்று புலவர் கேட்கின்றார். தொடர்ந்து நின்னும் நின் மலையும் பாடி வருணர்க்கு இன்முகம் கரவாது உவந்து நீ அளித்த அண்ணல் யானை எண்ணின் கொங்கர் குடகடல் ஓட்டிய ஞான்றை தலைப்பெயர்த்திட்ட வேலினும் பலவே என்று ஒரு முக்கியமான வரலாற்று செய்தியை பதிந்து நமக்கு காட்டுகின்றார். அந்த காலகட்டத்தில் ஆய் நாட்டிற்கு வடக்கு புறமாக கொங்கர் என்கின்ற ஒரு பழைய இனம் ஆட்சி செய்து வந்தது. இந்த கொங்கர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆய் அந்திரனின் நாட்டை மேற்கு கடற்கரையிலிருந்து, அதாவது இன்றைய அரபிக்கடல், அதன் வழியாக தாக்கி இருக்கின்றனர். அப்போ அந்திரன் என்ன செஞ்சிருக்கிறான், கடற்படையை கொண்டு அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றான். அப்படி விரட்டப்பட்ட அவர்கள் பின்னால் விட்டு சென்ற ஈட்டிகளின் எண்ணிக்கையை விட பரிசளிக்கின்ற யானைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது என்று முடமோசியார் பாடுகின்றார். இப்படி ஒரு நீண்ட கோஸ்ட்லைன் இருந்ததுனால இந்த மன்னர்களுக்கு கடல் புறமாக இருந்து நடத்தக்கூடிய தாக்குதலின் ஆபத்து எப்பவுமே இருந்திருக்கிறது. அப்போ அந்த காலகட்டத்திலேயே இந்த மன்னர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நேவல் ஃப்ளீட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு கடற்படையை வைத்திருக்கின்றனர். புறநானூறு 132 முடமோசியார் ஒரு சுவாரஸ்யமான காட்சியை நமக்கு பதிந்து காட்டுகின்றார். முன் உள்ளுவோனே பின் உள்ளினேனே ஆழ்க என் உள்ளம் போழ்க என் நாவே என்று தொடங்குகிறது பாட்டு. ஆய் அந்திரனை முன்னமேயே நினைக்காமல் காலம் தாழ்த்தி பின்னர் நினைத்தேனே, என் உள்ளம் வருத்தத்தில் மூழ்கட்டும், என் நாக்கு அழியட்டும் என்று பாடுகின்றார். தொடர்ந்து நரந்தை நரம்புல் மேய்ந்த கவரி குவளை பைஞ்சுனை பருகி அயல தகரன் தன்னிழல் பிணையொடு வதியும் வடதிசை அதுவே வான்தோய் இமயம் தென் திசை ஆஐ குடியின்றாயின் பிறழ்வது மண்ணோ இம்மலர்தலை உலகே என்று பாட்டை முடிக்கின்றார்.
நரந்தே என்னும் மனமுடைய புல்லை மேய்ந்துவிட்டு கவரிமான் என்று சொல்லக்கூடிய ஹிமாலயன் யாக் இது என்ன பண்ணுதான், தன்னுடைய பெண் துணையோடு கூடி அங்கு இருக்கின்ற குவளை மலர்கள் நிறைந்த நீரோடை, அங்கு இருக்கின்ற குளிர்ந்த நீரை பருகிவிட்டு அங்கு இருக்கின்ற தகரம் என்று சொல்லக்கூடிய மரத்தின் நிழலில் படுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட இமயமலை வடக்கே இருக்க தென் திசையில் இந்த ஆயின் குடி இல்லாவிட்டால் இப்பரந்த உலகம் தலைகீழாக மாறிவிடும் என்று புலவர் பாடுகின்றார். இந்த இடத்துல இந்த இமயமலையின் இந்த தத்ரூபமான காட்சியை 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு தமிழ் புலவர் எப்படி கற்பனை செய்து பாடியிருக்கின்றார்? இந்த கேள்விக்கு டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய த ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் ஃப்ரம் இண்டஸ் டு வைகை என்கின்ற தன்னுடைய புத்தகத்தில் சரியான ஒரு பதிலை தருகின்றார். எப்படி ஒரு காலத்தில் இந்த இந்திய துணைக்கண்டம் முழுவதும் திராவிட மொழி கூட்டம் பேசிய மக்களே வாழ்ந்திருந்தனர் என்றும், இப்படி வடக்கிலிருந்து வரக்கூடிய மக்கள் கேரிட் ஃபார்வர்ட் மெமரிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வாய் வழியாக கடத்தி வந்த செய்திகளை பின்னாட்களில் இங்கு புலவர்கள் உள்வாங்கி பதிந்தனர் என்ற கருத்தை வைக்கின்றார். இதற்கு ஆதாரமாக டோபோனிம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், அதாவது இடத்தின் பெயர்களை கொண்டு ஆய்வு நடத்துவது. இந்த அளவில் இன்றும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகளில் சிதறி கிடக்கின்ற எண்ணற்ற தமிழ் பெயர்களை பற்றி அவர் எடுத்து இயம்புகின்றார். இப்போவும் நேபாள் நாட்டிலே இருக்கின்ற இமாலய மலைத்தொடரின் ஒரு பகுதி நீலகிரி மலை என்று இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. புறநானூறு பாடல் 134 முடமோசியார் அந்த சங்க காலத்தில் மக்கள் பின்பற்றிய மிக உயர்ந்த வாழ்வியல் நெறியை பற்றி ஒரு பாட்டு வைக்கின்றார். இம்மை செய்தது மறுமை காமெனும் அறவிலை வணிகன் ஆஐ அல்லன் பிறரும் சான்றோர் சென்ற நெறியென ஆங்கு பட்டன்று அவன் கைவன்மையே. இந்த பிறவியில் அறம் செய்தால் அது மறுபிறவியில் பயன் தரும் என்று எண்ணிக்கொண்டு அறச்செயலை விலைக்கு விற்கும் அறவிலை வணிகன் ஆய்மன்னன் அல்லன் என்று புலவர் பாடுகின்றார். வணிகத்தில் கூட அறவிலை வணிகன், ஃபேர் பிரைஸ் பாலிசி என்பது பற்றி இந்த புலவர் இங்கு பேசுகின்றார். அந்திரனின் மற்றொரு சமகாலத்து புலவராகிய ஓடைக்கிழார் இதே போன்ற ஒரு கருத்தை புறநானூறு 36 வைக்கின்றார். அங்கு எனை பகையும் அறியும் நன் ஆய் என கருதி பெயரேத்தி வாயார் நின் இசை நம்பி சுடர் சுட்ட சுரத்து ஏறி இவன் வந்த பெருநசையே எமக்கு ஈவோர் பிறர்க்கு ஈவோர் பிறர்க்கு ஈவோர் தமக்கு ஈபவென என போகிறது பாட்டு. எனக்குரிய பகையாகிய பசியை அழிக்கக்கூடியவன் ஆய் அந்திரன் என்று எண்ணி கடுமையான வெயிலிலே கடினமான காட்டுப்பாதைகள் வழியாக ஏறி உன்னை காண வந்துள்ளோம். நீ எமக்கு அளிக்கும் பரிசே ஈகை எனப்படுவது. அங்கனமின்றி மற்றவர்கள் செய்யும் ஈகையோ, ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அவர்களிடமிருந்து மற்றொரு உபகாரத்தை எதிர்பார்த்து கொடுப்பதால் உண்மையான ஈகை ஆகாது. அது அவர்கள் தங்களுக்கு தாங்களே செய்கின்ற உதவியாகத்தான் கருதப்படும் என்று பாடுகின்றார். நினக்கு ஒத்தது நீ நாடி நல்கினை விடுமதி பரிசில் அல்கலும் தன் புனல் வாயில் துறையூர் முன்துறை நுண்பல மணலினும் ஏத்தி உண்குவம் பெரும நீ நல்கிய வளனே. உனக்கு தகுந்த முறையில் ஆராய்ந்து எங்களுக்கு பரிசில்களை வழங்கி நீ அனுப்புவாயாக. குளிர்ந்த நீரோடுகின்ற துறையூரில் உள்ள ஆற்று மணலின் எண்ணிக்கையை விடவும் பல நாள் நீ வாழ வேண்டும் என்று உன் புகழ் பாடி உன்னை வாழ்த்தி நீ கொடுக்கும் செல்வத்தை வைத்து நாங்கள் உண்போம் என்று புலவர் பாடுகிறார். தொடர்ந்து ஒரு சில தலைமுறை பின்னால் வருகின்ற காரிக்கண்ணனார், இவர் நற்றிணையில் ஒரு பாடலில் அந்திரனை பற்றிய ஒரு குறிப்பினை வைக்கின்றார். ஒரு தோழி தலைவியை சமாதானப்படுத்துகிற மாதிரி பாட்டு போகுது. வானத்திலே கருமையான மழை மேகங்கள் கூடி வருகின்றன. தலைவன் என்ன சொல்லிட்டு போயிருக்கான்? கார்காலம் தொடங்குவதற்கு முன் வந்து விடுகின்றேன் என்று சொல்லி சென்றிருக்கின்றான். மழை மேகங்கள் கூடுகின்றன, அதனால் அவன் விரைவில் வந்து விடுவான் என்று தலைவியை அவள் சமாதானப்படுத்துகின்றாள். மடந்தே உவாக்கன் தோன்றுவ ஓங்கி வியப்புடை இரவலர் வருவும் அளவை
அந்திரன் புறவு எதிர்ந்து தொகுத்த யானை போல உலகம் உவப்ப ஓது அரும் வேறு பல் உருவின் ஏர்தரும் மழையே. இப்படி வானில் கூடுகின்ற கருமையான பெரிய மேக கூட்டங்களை பார்க்கும் பொழுது அதை ஊமையாக வைத்து காரிக்கண்ணனார் என்ன சொல்றார்னா, அந்திரன் தன்னிடம் வருபவர்களுக்கு ஈயும் பொருட்டு ஒரு இடத்தில் சேகரித்து வைக்கின்ற யானை கூட்டங்களைப் போல அந்த மேகக்கூட்டங்கள் காட்சி அளித்தன என்று இந்த பாடலில் வைக்கின்றார். சங்ககாலத்தின் பிற்பகுதியில் வருகின்ற மற்றொரு புகழ்மிக்க புலவர் பரணர். இவர் 2 அகநானூறு பாடல்களில் அந்திரனை பற்றிய ஒரு குறிப்பினை வைக்கின்றார். பாடல் 152இல் மிக அழகான முறையில் பரணர் நள்ளி, நன்னன் போன்ற வள்ளல்களை குறிப்பிட்டு அவருடைய நாடுகளை தலைவியின் அழகுக்கு ஒப்பிடுகின்றார். அப்படி அந்திரனின் நாட்டை ஒப்பாக கூறும்போது, வல்லினும் வல்லாராயினும் சென்றோர்க்கு சால் அவிழ் நெடுங்குழி நிறைய வீசும் மா அல் யானை ஆய் காணத்து தலையாற்று நிலைய சேயுவர் பிறங்கள் வேயமை கண்ணிடை புரையி சேய ஆயினும் நடுங்கு துயர் தருமே. வல்லவரோ வல்லவர் அல்லரோ தன்னை நாடி வருகின்ற பாணர்களுக்கு எல்லாம் அவர்கள் கொண்டு வரும் கொள்கலன் நிறையும்படி அரிசியையும் பிற பொருட்களையும் வாரி வாரி வழங்குகின்றான் ஆய் அந்திரன். அவனுடைய நாடு சிறந்த யானை வளத்தை கொண்ட நாடு. பொதியில் மலை காடாம் அந்த மலைக்காட்டில் தலையாறு என்கின்ற ஆறு பாய்கின்ற பள்ளத்தாக்கில் வளர்ந்திருக்கும் மூங்கிலின் 2 கணுக்களுக்கு நடுவே இருக்கின்ற திரண்ட பகுதி போன்ற வழுவழுப்பான தோள்கள் அவளுடைய தோள்கள். அவள் கூந்தலும் தோளும் எங்கோ இருக்கின்றன, ஆனால் அவற்றை நினைக்கும் பொழுது என் உள்ளம் பதறுகிறது என்று தலைவன் தன் நெஞ்சிடம் சொல்கின்றான். மற்றும் ஒரு அகநானூறு 198இல் பரணர் பாடுகின்றார். ஆஐ நல்நாட்டு அணங்குடை சிலம்பில் கவிரம் பெயரிய உருகெழு கவாஅன் ஏர் மலர் நிறை சுனை உறையும் சூர்மகள் மாதோய் என்னும் என் நெஞ்சே. தென் திசையை ஆளும் ஆய் அந்திரனின் சுனைகள் நிறைந்த அடர்ந்த காட்டுக்குள் உறைகின்ற அணங்கு போல தலைவி காட்சியளித்தாள் என்று தலைவன் கூறுகின்றான். இதேபோல் ஓரியின் கொல்லி மலையிலும் கொல்லிப்பாவையை எப்படி ஒரு தலைவன் தலைவியின் அழகுக்கு ஒப்பிட்டான் என்று நாம் பார்த்தோம். இப்படி மலை பிரதேசங்கள் தோறும் இப்படிப்பட்ட அணங்குகள் உறைந்தன என்பது பழந்தமிழர் நம்பிக்கை. அந்திரனுடைய ஆட்சி காலம் முடிவுற்று அவன் இறந்த நிலையில் அவனுடைய சமகால புலவரான குட்டுவன் கீரனார் கையறு நிலை என்கின்ற துறையின் கீழ் ஒரு பாடலை தருகின்றார். கையறு நிலை என்பது ஒரு தலைவன் இறந்தவுடன் பாடப்படுவது. புறநானூறு 240 தொடங்குகிறது. ஆடுநடை புரவியும் களிரும் தேரும் வாடா யானர் நாடும் ஊரும் பாடுனர்க்கு அருகா ஆஐ அந்திரன் கோடு ஏந்து அல்குல் குறுந்தொடி மகளிரோடு காலன் என்னும் கண்ணிலி உய்ப்ப மேலோர் உலகம் எய்தினன். வெற்றி நடை போடும் குதிரையும் யானையும் தேரும் குறையாத வருவாய் உள்ள ஊர்களையும் வந்தவர்களுக்கு தானமாக வாரி வாரி வழங்குபவன் ஆய் அந்திரன். அத்தகையவன் காலன் என்னும் கொடியவனின் செய்கையால் மேலுலகம் அடைந்தான். அவனோடு வளையல்களை அணிந்த அவனது பெண்டிரும் சென்று விட்டனர். கள்ளியை உடைய பாழிடமாகிய காட்டின் ஒரு பகுதியில் வைத்து அவனுடைய உடல் தீயால் எரிக்கப்பட்டது. புல்லென் கண்ணர் புரவலர் காணாது கல்லென் சுற்றமோடு கையழித்து புலவர் வாடிய பசியர் ஆகி பிறர் நாடுபட செலவினர் ஆயினர் இனியே. பொலிவிழந்த கண்களை உடையவர்களாய் தங்களை பாதுகாத்தவனை காணாது வறுமையில் வாடி தம் சுற்றத்துடன் செயலிழந்து நிற்கும் புலவர்கள் இப்போது உடலை வாட்டும் பசியுடன் வேறு நாடுகளுக்கு செல்கின்றனர். இந்த இடத்துல குறுந்தொடி மகளிரோடு அப்படின்னு வருதுலேருந்து அந்த காலகட்டத்திலேயே கணவனோடு உடன்கட்டை ஏறுகின்ற இந்த கொடுமையான வழக்கம் இந்த பகுதியிலும் இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. தொடர்ந்து இதே கையறு நிலையில் முடமோசியார் புறநானூற்றில் ஒரு பாடலை வைக்கின்றார். தின்தேர் இரவலர்க்கு ஈத்த தன்தார் அந்திரன் வருவும் என்ன ஒன்தொடி வஜ்ரத் தடக்கை நெடியோன் கோயிலுள் போர்புறு முரசும் கரங்க
ஆர்ப்பு எழுந்தென்றால் விசும்பினானே. வலிய தேர்களை இரவலர்க்கு அழித்த குளிர்ந்த மாலைகளை அணிந்த ஆய் அந்திரன் வருகின்றான் என்று ஒளி பொருந்திய வளையல்களையும் வஜ்ரம் என்னும் ஆயுதத்தையும் தாங்கிய பெரிய கைகளை உடைய இந்திரன் முரசுகள் முழங்க காத்திருந்தான். அந்த முரசுகளின் ஒலி ஆகாயம் முழுவதும் பரவிற்று. இந்த பாடல் வரிகளுக்கு ஔவை துரைசாமி உட்பட பல அறிஞர்கள் இதுபோல் பொருள் கொடுத்திருக்கின்றனர். ஆனால் வஜ்ரத்தடக்கை நெடியோன் கோயிலுள் என்கின்ற இந்த வரியை நாம் மீள்பார்வை செய்ய வேண்டும் என்று எண்ண தோன்றுகிறது. இந்த இடத்துல நெடியோன் என்கின்ற சொல் காலத்தால் மிக பழமையான, மிகவும் உயர்ந்த முதலிய பொருட்களிலும் கொள்ளப்படலாம் என்பதால் ஒரு முன்னோரை குறிக்கும் சொல்லாகவும் நாம் கொள்ளலாம். முன்னீர் விழவின் நெடியோன் நன்னீர் பகருளை மணலிலும் பலவே என்று ஒரு புறநானூற்று பாடலில் பாண்டியர்களின் முன்னோர்களை குறித்து நெட்டிமையார் என்கின்ற பெண்பார் புலவர் ஒரு வரியை வைக்கின்றார். அப்போ இந்த இடத்துல நெடியோன் என்பது ஒரு முன்னோரை குறிக்கின்ற சொல்லாகத்தான் ஆழப்படுகின்றது. அதேபோல் வஜ்ரம் என்று எடுத்துக்கொண்டால் நச்சினார்க்கினியர் உட்பட பழைய உரையாசிரியர்கள் அது இந்திரனின் ஆயுதம் என்று பொருள் கொள்கின்ற போதிலும் வஜ்ரம் என்ற சொல்லுக்கே பல பொருட்கள் இருக்கின்றன. மிகவும் உறுதியானது, மரத்தின் கால், அதாவது மரத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு வகை கோந்து, நல்ல அழுத்தமான வைரம் மற்றும் மல்லர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வகை கருவி, இப்படி பல பொருட்கள் அந்த சொல்லுக்கு. வஜ்ர நாடு என்றே ஒரு நாடு இருந்திருக்கிறது. அந்த நாட்டை பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்திலும் கழவியல் உரையிலும் வருகின்றது. பாண்டிய நாட்டை ஒட்டிய ஒரு துறை நகரம் என்கின்ற வகையில் ஆய் நாட்டிற்கு பொருத்தமான ஒரு குறிப்போடு அது சிலப்பதிகாரத்தில் வைக்கப்படுகிறது. அந்த வகையில் தடக்கை என்பது பெரிய வலிய கை என்று பொருள்பட வஜ்ர தடக்கை நெடியோன் என்பது மிகுந்த வலிமையான கைகளை உடைய முன்னோர் என்று பொருள் கொள்வோமானால் அந்திரனின் முன்னோர்கள் விண்ணுலகில் தங்கள் வழித்தோன்றலை வரவேற்பதற்காக காத்திருந்தனர் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். இப்படி சங்க இலக்கியங்களின் பல வரிகளை பின்னால் வந்த உரையாசிரியர்கள் அவர்கள் காலகட்டத்தில் நிலவிய நம்பிக்கைகளுக்கு ஏற்ப பொருள் கொண்டிருக்கின்றனர். இவற்றை நாம் இன்று மீள்பார்வை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். அந்த அளவில் இந்த ஆய் அந்திரன் இறந்த பிறகு அவனுக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்தது யார் என்பதை நாம் சங்கப்பாடல்களின் வாயிலாக தெரிந்து கொள்ள வழியில்லை. ஆனால் மொத்தம் 3 ஆய் மன்னர்களை பற்றி சங்கப்பாடல்கள் கூறுகின்றன. ஆய் அந்திரன், ஆய் திதியன் மற்றும் ஆய் அதியன். ஆய் ஈனன் என்கின்ற பெயரில் ஒருவன் வருகின்றான். ஆனால் அவன் சோழ மன்னர்களின் ஒரு படைத்தளபதியாக நமக்கு காட்டப்படுகின்றான். இப்படி 3ஆவதாக வருகின்ற ஆய் அதியன், இவனுடைய காலத்து தான் என்னாகுது, பாண்டிய மன்னனான பசும்பூன் பாண்டியன் ஆய் நாடின் மேல் படையெடுத்து வந்து அதை தன்னுடைய கூடல் நாடோடு இணைத்து கொள்கின்றான். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆய் மன்னனுடைய நிலை ரொம்ப தாழ்ந்து போய் இறுதி வரை இவர்கள் பாண்டியர்களுக்கு கீழ் ஆட்சி செய்த குறுநில மன்னர்களாகவே வரலாற்றில் காட்டப்படுகின்றனர். ஆனால் நீண்ட நெடுங்காலமாக இவருடைய ஆட்சி தொடர்ந்தது என்பதற்கு அத்தாட்சியாக 9ஆம் நூற்றாண்டில் இந்த ஆய் பரம்பரையில் கருணான் தடக்கன் என்கின்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்தான் என்கின்ற குறிப்பினை ட்ரவங்கூர் ஆர்கியாலஜிக்கல் சீரீஸ் என்கின்ற தொல்லியல் ஆவணம் காட்டுகிறது என்பதை திரு கே.என். சிவராஜ பிள்ளை அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அந்த அளவில் இந்த பழம்பெரும் பரம்பரையான ஆய் பரம்பரையின் மிகச்சிறந்த அரசனாக இருந்தவன் வள்ளல் ஆய் அந்திரன். தொடர்ந்து இந்த கடையேழு வள்ளல்களில் அடுத்த ஒரு வள்ளல் பற்றி நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.